ஸோ ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம எதில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினில் இருக்கோம். ஸோ இந்த பிட்காயின் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் பண்ண போகிறோம். இதில் நம்ம பண்ணுறது. ஸோ இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாஸ் பார்த்துக்கலாம். க்ரைட்டீரியாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு அப் ட்ரெண்டு. ஓவராலாக பார்த்தாலே தெரியுதா, இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிளம்பியிருக்கு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் an இன்டியூஸ்மெண்ட். நல்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு ஒரு டிமாண்ட் ஜோன் இல்லாட்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் க்ரைட்டீரியா, லாஸ்ட் டிமாண்ட் ஜோன்லேருந்து ஒரு ஸ்வீப் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் 15 minutes பார்க்கும்போது அது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. பட் 1 hour கம்பேர் பண்ணும்போது அது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஆக்சுவலாக நடந்திருக்கு. அது நடக்கும்போது ஸ்பீடாகவும் நடந்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட் நடக்கும்போது ஸ்பீடாக நடந்திருக்கு. பட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அந்த டிஷ்னல் அந்த ஜோன்லேருந்து ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். பண்ணனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, இன் 1 hour தான் நம்ம ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரை 1 hour பார்க்கலாம். ஸோ 1 hour நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இது ஒரு பிஓஎஸ். ஸோ நம்ம ஒரு டிஷ்னல் ஒரு பிஓஐ வச்சுருந்தோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போது இந்த ஜோனுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஓஐ செட் பண்ணல. ஒரு டிசிஷனல் பிஓஐயோட முடிச்சிட்டோம். ஏன்னா இது மட்டும்தான் இது உடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். ஆல்ரெடி இம்பேலன்ஸ் நிறையாவே இருக்குது இந்த இடத்துல. குட் எனஃப். அப்புறம் ஒரு பிஓஐ உருவாயிருக்கு. அப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இவன் ஸ்பீடாகவே இறங்கிட்டான். ஸ்பீடாக இறங்கின பின்னாடி பார்த்திங்கன்னா அவன் கரெக்டாக எடுத்துட்டான். நம்மளோட பிஓஐ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா இட் மூட் ஸ்லைட்லி ஸ்லோன்னு சொல்லலாம். ஒரு ஸ்லைட்டாக ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஏன்னா இங்கே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், இங்கே பெரிய மூமெண்ட் இல்லாதனால. ஸோ இங்கேயும் மூமெண்ட் இல்லாததுக்கு ஒரு பெரிய காரணம். பட் 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு சடன் மூமெண்ட் கிடச்சிச்சு. ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு உள்ளே வந்துட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த ட்ரேடை நான் கான்ஃபிடென்ட்டாக எடுத்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் கீழே போகாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்தேன். 1 hour போய்ட்டு நான் கிளியராக காமிக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக எடுத்ததுக்கு ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சு. இது ஒரு 1:2.5 ரேஷியோவில் எடுத்திருக்கேன், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ஸோ மெயின் க்ரைட்டீரியாஸ் பார்த்திங்கன்னா, இது ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டீசெண்டான ஸ்வீப், அதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் ப்ளஸ் இம்பேலன்ஸ் எல்லாம் ஒரு டீசெண்டானது. அதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த இன்டியூஸ்மெண்ட்டை அது அப்ரோச் பண்ணது ஒரு அக்ரெசிவ் மூடில் தான் அப்ரோச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 15 minutes அதை அப்ரோச் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ரியாக்ஷன் தான் கிடச்சிருக்கு 15 minutes பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை பிஓஐ டச் பண்ணும்போது ஒரு அக்ரெசிவான மூமெண்ட்டில் தான் கீழே வந்திருக்கு. ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு யாரோ உள்ள பிக் மணி, அதாவது ஸ்மார்ட் மணி உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு அக்ரெசிவ் மூமெண்ட் மேலே போனனால ஸ்மார்ட் மணி கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடை நான் ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இருந்தேன் ட்ரேடுக்குள்ளே. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் இந்த ட்ரேடு, ஒரு பெஸ்ட் ட்ரேட். அண்டு ஒன் திங், இது இந்த ட்ரேடை நான் ஒரு லிட்டில் பிட் ஒரு ரிஸ்கோடு தான் எடுத்தேன். ஏன்னா மேஜர் ஸ்ட்ரக்சரை உடச்சிருந்துச்சு. மேஜர் ஸ்ட்ரக்சருக்கு மேலே இருந்தது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பிக்கு தான் விட்டுருக்கோம். பாடி எங்கேயும் பிரேக் ஆகலை. இப்போ கரண்ட்டாக போகிற வரைக்கும் பாடி எங்கேயும் பிரேக் ஆகலை. விக்கு தான் உடச்சிருக்கோம். ஸோ இது 1 hour டைம் ஃப்ரேம் படி ஒரு பாடி பிரேக் ஆகினா தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறோம். ஸோ இது ஒன்றும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகலை, ஒன்றும் இன்டியூஸ்மெண்ட் பத்தலை போல். ஸோ அதுக்காக நான் ஏன் இது உடைக்கலை அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் திங் இங்கே ஒரு மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ ஒரு மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தோடனே ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு மெனி சான்சஸ் தேர். ஒரு நிறைய சான்சஸ் ஆர் தேர். ஒரு 60 to 70% ஆஃப் தி சான்ஸ் இது கீழே போக சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் இன் அப்கமிங் வீக்ஸ். ஸோ இந்த ரிஸ்கில் எடுத்திருந்தால் கூட நம்மளோட டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நத்திங்.